தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது யூதர்களின் 7 பண்டிகைகள். யூதர்களின் 7 பண்டிகைகள், இதுதான் இன்றைக்கான நம்முடைய சிந்தனைக்கான தலைப்பாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, யூதர்களினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியான 7 பண்டிகைகளை குறித்து நாம் லேவியராகம புத்தகத்திலே 23வது அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த பண்டிகைகள், அதாவது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 7 பண்டிகைகள் வருங்காலத்திற்கான, சரியாக சொன்னால் புதிய ஏற்பாட்டிற்கான நிழலாட்டங்களாய் காணப்படுகின்றன. அவைகள் நிழல், அவற்றின் நிஜம் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகின்றன. அவற்றை குறித்து தான் இன்றைக்கு இந்த தலைப்பின் வாயிலாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த 7 பண்டிகைகளில் முதலாவது பண்டிகை பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை யூதர்களின் ஆபிப் மாதம் அல்லது நிசான் மாதம், அவர்களின் முதல் மாதம். அதிலே 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இது யூதர்களின் முதல் மாதமாகிய ஆபிப் அல்லது நிசான் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. மூன்றாவது பண்டிகை முதற் பலன் பண்டிகை. இது யூதர்களின் முதல் மாதமாகிய ஆபிப் அல்லது நிசான் மாதம் 16ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நான்காவது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. இது யூதர்களின் 3வது மாதமான சிவான் மாதம் 6ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த முதல் 4 பண்டிகைகளும் வசந்த கால பண்டிகைகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. இது யூதர்களின் 7வது மாதமான ஏத்தானிம் அல்லது திஸ்ரி மாதத்தில் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 6வது பண்டிகை பாவ நிவாரண நாள், பாவ நிவாரண பண்டிகை என்றும் சொல்லலாம், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று அறியப்படுகிறது. இது யூதர்களின் 7வது மாதமாகிய ஏத்தானிம் அல்லது திஸ்ரி மாதம் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இறுதியான 7வது பண்டிகை கூடார பண்டிகை. இது யூதர்களின் 7வது மாதமாகிய ஏத்தானிம் அல்லது திஸ்ரி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகையாக காணப்படுகின்றன. இறுதியான இந்த 3 பண்டிகைகளும் இலையுதிர்கால பண்டிகைகளாக காணப்படுகின்றன. இதிலே நாம் கவனிக்க வேண்டியது, முதல் 4 பண்டிகைகளுக்கும் இறுதியான 3 பண்டிகைகளுக்கும் இடையே ஏறக்குறைய 3 அல்லது 3.5 மாதங்கள் இடைவெளி காணப்படுகிறது. அது கோடை காலமாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இதிலே யூதர்கள் இந்த 7 பண்டிகைகளில் யூதர்கள் பஸ்கா, பெந்தகோஸ்தே பண்டிகை, அடுத்ததாக கூடார பண்டிகை, 3 பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை மற்றும் கூடார பண்டிகை ஆகிய 3 பண்டிகைகளையும் மிக முக்கியமான பண்டிகைகளாக யூதர்கள் பார்க்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டின் பண்டிகைகள் அனைத்தும் வரும் காரியங்களுக்கு, நிஜத்திற்கு நிழலாட்டமாய் இருக்கின்றன, காணப்படுகின்றன. பிரியமானவர்களே, இதில் இன்னொன்றையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது, யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் தானா என்று கேட்டால் இல்லை. இன்னமும் கூட அவர்களுக்கு புத்தாண்டு என்கிற பண்டிகை உண்டு. வாரத்தின் 7வது நாள் ஓய்வு நாள் என்பது கூட அவர்களுக்கு ஒரு வார விழாதான். அது மட்டுமல்ல, யூதர்களுக்கு பாரம்பரிய பண்டிகைகளும் காணப்படுகின்றன. அவை 2 பண்டிகைகள், ஹனுக்கா என்கிற பிரதிஷ்டை பண்டிகை அல்லது ஒளியின் பண்டிகை, இன்னொன்று பூரிம் பண்டிகை. எஸ்தர் புத்தகத்திலே நாம் அதை குறித்து பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆனால் இந்த பண்டிகைகளுக்கும் நாம் பார்த்த அந்த 2 பாரம்பரிய பண்டிகைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும் பொழுது, அவைகள் யூதர்களால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உருவாக்கப்பட்ட பண்டிகைகளாக காணப்படுகின்றன. ஆனால் இந்த 7 பண்டிகைகளோ
நியாயப்பிரமாணத்தின்படியாக தேவனால் கொடுக்கப்பட்ட அவர்கள் கட்டாயம் அனுசரிக்க வேண்டிய பண்டிகைகளாக காணப்படுகின்றன. பிரியமானவர்களே, இப்போது நாம் இந்த 7 பண்டிகைகளான இந்த நிழல்கள் எந்த அல்லது என்ன நிஜங்களை வெளிப்படுத்துகின்றன, பிரதிபலிக்கின்றன என்பதை நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, முதலாவது பண்டிகையான பஸ்கா பண்டிகை. இந்த பண்டிகை 1 கொரிந்தியர் 5:7 இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு நிழலாட்டமாய் இருந்தது. அங்கே பவுலடிகளார் தெளிவாக கிறிஸ்துவை பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிடுகிறார். அதாவது பழைய ஏற்பாட்டிலே பஸ்கா நிகழ்வின் போது ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் அடித்து அதன் இரத்தத்தை பூசினார்கள். ஆகவே அவர்கள் கொல்லாமல் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போல கிறிஸ்துவானவர் தம்மை பலியாக கொடுத்து சகல ஜனங்களையும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, நரகாக்கினையிலிருந்து, நரகம் என்கிற மரணத்திலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த முதல் பண்டிகையான பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு நிழலாட்டமாய் இருந்தது. இரண்டாவது பண்டிகையான புளிப்பில்லா அப்ப பண்டிகை. இந்த பண்டிகை 7 நாட்கள் கொண்டாடப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த பண்டிகையிலே யூதர்கள் தங்களையும் தங்கள் வீடுகளையும் தங்கள் பொருட்களையும் சுத்திகரித்தார்கள், சுத்தப்படுத்தினார்கள். அதாவது தங்களை தாங்களே நிதானிக்கின்ற, பரிசோதிக்கின்ற நாட்களாக அவைகள் காணப்பட்டன. அந்த பண்டிகை காணப்பட்டது. ஆகவே 1 கொரிந்தியர் 11:27-28 படி பழைய ஏற்பாட்டினுடைய இரண்டாவது பண்டிகையான புளிப்பில்லா அப்ப பண்டிகையானது திருவிருந்து ஆசரிப்புக்கு நிழலாய் இருந்தது. அதாவது திருவிருந்திலும் உள்ள ஒரு கூறு என்னவென்றால், நம்மை நாமே நிதானிக்கின்ற நேரம், நம்மை நாமே பரிசோதிக்கின்ற, நியாயம் தீர்க்கின்ற நேரம். ஆகவே இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது புதிய ஏற்பாட்டிலே திருவிருந்து ஆசரிப்பு என்கிற நிஜத்திற்கு நிழலாட்டமாய் இருந்தது. மூன்றாவது பண்டிகையான முதற் பலன்களின் பண்டிகை. இந்த பண்டிகை புதிய ஏற்பாட்டிலே கர்த்தரின் உயிர்த்தெழுதலுக்கு, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என்கிற நிஜத்திற்கு நிழலாட்டமாய் இருந்தது. 1 கொரிந்தியர் 15:20. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தோரிலிருந்து எழுந்து முதற் பலனானார். ஆகவே இந்த மூன்றாவது பண்டிகை கர்த்தரின் உயிர்த்தெழுதலுக்கு நிழலாட்டமாய் இருந்தது. அடுத்த 4வது பண்டிகையான பெந்தெக்கோஸ்தே பண்டிகை, 50வது நாள் பண்டிகை. பென்டிகாஸ்ட் என்பது கிரேக்க பதமாக இருக்கிறது. அதற்கு 50வது நாள் என்பதுதான் பொருள். ஏனென்றால் சரியாக இது பஸ்காவிலிருந்து 50வது நாளிலே 7 வாரங்களின் முடிவிலே வருகின்ற நாளிலே இது அனுசரிக்கப்பட்டது. ஆகவே 50வது நாள் பண்டிகை தான் பெந்தெக்கோஸ்தே பண்டிகை. இது புதிய ஏற்பாட்டிலே ஒரு மாபெரும் நிஜத்திற்கு நிழலாய் இருந்தது. அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவரின் வருகை அல்லது பூமியிலே சபையின் ஸ்தாபிதம். அதற்கு, அந்த நிஜத்திற்கு இந்த பண்டிகை, பெந்தெக்கோஸ்தே பண்டிகை நிழலாட்டமாய் இருந்தது. சபையின் ஸ்தாபிதத்தை அப்போஸ்தலர் 2 பார்க்கிறோம். இன்னமும் கூட இந்த பண்டிகையை குறித்து நாம் சொன்னால் இதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதாவது யூதர்களின் பாரம்பரியம் சொல்கிறது, மோசேக்கு தேவன் சீனாய் மலையில் வைத்து பழைய உடன்படிக்கையை கொடுத்தது சிவான் மாதம் 6ஆம் தேதிதான். அதாவது பெந்தெக்கோஸ்தே பண்டிகை அனுசரிக்கப்படுகின்ற யூதர்களின் 3வது மாதமாகிய சிவான் மாதம் 6ஆம் தேதிதான் என்று யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. அந்த நாளில்தான் சீனாய் மலையில் வைத்து மோசேயிடம் தேவன் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை கொடுத்தாராம். இதை யூதர்களின் பாரம்பரியம் தல்முத் சொல்கிறது. அது உண்மையாக இருக்குமானால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இதே பெந்தெக்கோஸ்து நாளில்தான், அதாவது யூதர்களின் 3வது மாதமாகிய சிவான் மாதம் 6ஆம் தேதிதான் இந்த பூமியிலே
சபையும் நம்முடைய திருச்சபையும் நாம் இருக்கிற திருச்சபையும் ஸ்தாபிக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய சிறப்பு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்ட அதே நாளில் புதிய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதலில் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை அதே நாளில் புதிய உடன்படிக்கையின் மூலமாக, பின்னதாக கொடுக்கப்பட்ட இறுதியாக கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் மூலமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த 4வது பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, சபையின் ஸ்தாபிதம் அல்லது பரிசுத்த ஆவியானவரின் வருகை என்கிற நிஜத்திற்கு நிழலாட்டமாய் இருந்தது. பிரியமானவர்களை, இங்கே கவனிக்க வேண்டும், இந்த முதல் 4 பண்டிகைகளும் நிறைவேறியவை. அதாவது கிறிஸ்துவின் சிலுவை மரணம், திருவிருந்து ஆசரிப்பு, கர்த்தரின் உயிர்த்தெழுதல், பரிசுத்த ஆவியானவரின் வருகை, இதெல்லாம் ஏறக்குறைய நிறைவேற்றம் அடைந்தவை. திருவிருந்தை இன்றைக்கும் நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கவனிக்கும் பொழுது இந்த முதல் 4ம் நிறைவேறியவை என்று நாம் சொல்ல முடியும். அடுத்த 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. இந்த பண்டிகை புதிய ஏற்பாட்டிலே 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 13-18 படியாக சபைக்கான இரகசிய வருகை, யூதர் தாய்நாடு திரும்புதல், அதாவது உபத்திரவ காலத்தின் முற்பகுதியிலே முதல் 3 வருடத்தின் அந்த காலகட்டத்திலே யூதர்கள் தங்களுடைய உலகமெங்கும் இருக்கிற யூதர்கள் தங்களுடைய தாய்நாட்டுக்கு திரும்புகின்ற ஒரு காலம். அதற்கு அந்த நிஜத்திற்கு இந்த 5வது பண்டிகையான எக்கால பண்டிகை நிழலாட்டமாய் இருந்தது. சபைக்கான இரகசிய வருகை, யூதர் தாய்நாடு திரும்புதல், இந்த காரியங்களுக்கு இந்த 5வது பண்டிகை நிழலாட்டமாய் இருந்தது. அது மட்டுமல்ல, யூதர் தாய்நாடு திரும்புதல் என்பதற்கு வசன ஆதாரம் மத்தேயு 24:32. இது உபத்திரவ காலத்தின் முற்பகுதியில் முதல் 3 ஆண்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. 6வது பண்டிகை பாவ நிவர்த்தி நாள், த டே ஆஃப் அட்டோன்மெண்ட். யூதர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. தேவனிடத்திலிருந்து அவர்கள் பலனை பரிபூர்ணமாய் எதிர்பார்க்கின்ற, நல்ல ஒரு பதிலை எதிர்பார்க்கின்ற ஒரு முக்கியமான நாளாக இந்த நாள் காணப்படுகிறது. அதாவது 6வது பண்டிகை, த டே ஆஃப் அட்டோன்மெண்ட், பாவ நிவர்த்தி நாள் அல்லது பாவ நிவாரண பண்டிகை. இந்த பண்டிகை புதிய ஏற்பாட்டிலே பகிரங்க வருகை, யூதா 15வது வசனம், யூதர்களின் தேச ரட்சிப்பு, தேசமாய் அவர்கள் மனம் திரும்புதல், ரோமர் 11:26 ஆகிய இந்த 2 காரியங்களுக்கு நிழலாட்டமாய் இருந்தது. அடுத்து கடைசியான பண்டிகை கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை எதற்கு நிழலாட்டமாய் இருந்தது என்று பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 20:4 படியாக அது 1000 ஆண்டு அரசாட்சிக்கு, 1000 ஆண்டு அரசுக்கு நிழலாட்டமாய் இருந்தது. இதிலே நாம் கவனிக்க வேண்டும், இந்த இறுதியான 3 காரியங்கள், சபைக்கான இரகசிய வருகை, யூதர் தாய்நாடு திரும்புதல், அடுத்ததாக பகிரங்க வருகை, யூதர்களின் மனம் திரும்புதல், இறுதியான 1000 ஆண்டு அரசாட்சி. இந்த 3 காரியங்களும் இனி வரும் காலத்தில், எதிர்காலத்தில் நிறைவேற்றம் அடைய இருக்கிறவைகளாய் காணப்படுகின்றன. அதாவது இனிமேல் நிறைவேற்றம் அடையக்கூடிய காரியங்களாக காணப்படுகின்றன. ஆகவே பிரியமானவர்களே, நாம் பார்த்த இவ்விதமாக பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 பண்டிகைகளும், பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை, எக்கால பண்டிகை, பாவ நிவர்த்தி பண்டிகை, கூடார பண்டிகை ஆகிய இந்த 7ம் வரப்போகிற நிஜங்களுக்கு நிழலாட்டங்களாய் இருந்தன. அந்த நிஜங்கள் தான் 1 கிறிஸ்துவின் சிலுவை மரணம், 2 திருவிருந்து ஆசரிப்பு, 3 கர்த்தரின் உயிர்த்தெழுதல், 4 பரிசுத்த ஆவியானவரின் வருகை, 5 சபைக்கான இரகசிய வருகை மற்றும் யூதர் தாய்நாடு திரும்புதல், 6 பகிரங்க வருகை மற்றும் யூதர்களின் மனம் திரும்புதல், 7 1000 ஆண்டு அரசாட்சி. இவைகள்தான் இந்த பழைய ஏற்பாட்டில் காணப்பட்ட யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 7 பண்டிகைகளின் நிஜங்களாய்
காணப்படுகின்றன. ஆகவே அவைகள் நிழல்கள், இவைகள் நிஜங்கள். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்களின் மூலமாக தம்முடைய மகத்துவமான சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த பண்டிகைகளின் நிஜங்களான 4 நாம் அனுபவித்து விட்டோம். இனி இருக்கின்ற 3 இனி வரும் காலங்களில் நாம் ருசிக்க, அனுபவிக்க காத்திருக்கிறோம். நம்முடைய தேவன் கண்டிப்பாக அவைகளை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். ஆகவே நமக்காக மாபெரும் காரியங்களை செய்த நம்முடைய தேவனுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு கூட சகல கனத்தையும் மகிமையையும் அவருக்கே செலுத்துவோம். அவருக்கு நன்றியுள்ளவர்களாக, அவருக்கு மகிமையாக, புகழ்ச்சியாக வாழ்வோம். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படட்டும்.